ஆலயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு களவு போன பிறகு வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து அவதானிக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஹிந்து கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அதை வந்து அவதானிக்கிறதுக்கான தேவையான வேலை திட்டங்கள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் போது அது போசவர்னு சொல்கிறதோட ஒரு ரெகுலேட்டரி போர்டுன்னு சொல்லுவாங்க. அது கம்பல்சரி அதை நாங்கள் போடுவோம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கோயிலில் வந்து ஒரு களவு போகும்போது அதை நாங்கள் அவதானிச்சான்னு தானே, அவதானிக்காமல் இருக்க முடியாது. பப்ளிக் மக்களோட சொத்துங்கிறப்ப பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணி வந்து அந்த பொதுமக்களோட அம்மன் கழுத்தில் இருக்க தாலி காணாமல் போயிருக்குன்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல காணாமல் போட்டோன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது தானே. இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜியில் கெசட்டட் ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த கோயில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்டி போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸோ நடந்துச்சோ ஏதோ நடந்துச்சோ அரசாங்கத்துக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அதை மானிட்டர் பண்ணுற டிவிஷன் செக்ரட்டரியோட இன்சார்ஜில் அதை பண்ணுறதுக்கு. அப்படின்னு இருக்கும்போது அதை வேர்டு வந்து எப்படின்னா அது ரெகுலேட்டரி பாடிம்பாங்க, இல்லைன்னா ஆலோசனை கமிட்டிம்பாங்க. அதில் வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ சில கோயில்களில் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அரசாங்கத்தில். என்ன காரணம்னா ரெண்டு குரூப் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நிறைய கோயிலில் வந்து 2 குரூப்பாக இருக்கிறாங்க. இப்போ இந்த கோணேஸ்வரம் கோயில் மாதிரி 2 குரூப் இருக்கிறாங்க. 2 குரூப் கிட்டத்தட்ட வழக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2 குரூப் இருக்கும்போது 2 பேரையும் கூப்பிட்டு நம்ம பேசி பார்த்தோம் பல வாட்டி, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இப்படி இது தொடர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு கோயிலில் வந்து ஒரு நகை திருட்டு போய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அப்படிங்கிறப்ப அந்த கோயில் நிர்வாகத்தை வந்து இன்னும் அவதானமாக இருக்க சொல்லி நாங்கள் அறிவித்தல் கொடுத்துருக்கோம். பகல் நேரத்தில் அம்மன் கழுத்தில் இருக்க தாலி காணாமல் போகிறதுங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வந்து அந்த கோயில் கமிட்டியை வந்து நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண என்னென்னா போலீஸில் முறைப்பாடு செய்ய சொல்லி அதுக்கு அவங்களுக்கு கால அவகாசமும் கொடுத்தோம். பட் அது எந்த முறைப்பாடும் செய்யாத போது பப்ளிக் முறைப்பாடுகள் செய்யும் போது சந்தேகங்கள் வந்து அதிகமாக எழுப்பப்படுது. என்னென்னா நகைகள் வந்து பகல் நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்று இனத்தவரால் வந்து யாரும் கோயிலுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி அம்மனோட தாலிங்கிறது வந்து அது ஒரு விலை மதிக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். பொதுவாக வந்து அங்கே சிவலிங்கமும் அம்மனும் இருக்கிறாங்க. வெளிநாடு மட்டும் இல்லை, இலங்கை மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பல பக்தர்கள் வர்றாங்க சாமி கும்பிட. இது பொதுவாக அதை மறைக்கிறதுக்கான வேலை கிடையாது. இது தடவை அந்த கோயிலில் திருட்டுகள் போகிறதா இருந்தால் இது என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி அன்னைக்கு இது பண்ணும்போது 16 சவரின் நகை காணாமல் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்ட பகுதியில் ஒவ்வொரு நகைகள் காணாமல் போயிருக்குங்கிறப்ப ஜென்ரல் ஆடிட் போடுறோம். ஜென்ரல் ஆடிட் போடும்போது என்ன ஆகும்னா என்னென்ன நகைகள் இருக்குது, என்னென்ன நகைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 20 நகைகள் இருக்குதுன்னா அந்த 20 நகைகளோட படம் இருக்கும். அது எத்தனை கேரட்னு இருக்கணும். அதே மாதிரி அது வெயிட் என்னன்னு இருக்கணும். இப்போ எத்தனை கேரட்னு தெரியாது, வெயிட் என்னன்னு தெரியாது, நகையோட படம் என்னன்னு தெரியாது. இந்த நகை தான் இதுன்னு சொல்லி நாளைக்கு வேற யாராச்சும் மாற்றி வந்து வச்சா கூட அது நம்மளுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. 22 கேரட்னு 18 கேரட்னு மாற்றலாம், வேணுங்கிற மாதிரி மாற்றலாம். ஸோ இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ திருக்கேதீஸ்வரம் கோயில் இருக்குது, நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்குது, கொழும்புல பொன்னமலானேஸ்வர் கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் திருட்டு போகிறது இல்லை. ஸோ அப்போ பலப்பேட்டை இப்போ காளிக்கோலை இங்கே இருக்குது, அந்த ஐயாட்டையும் கேட்டேன், அங்கெல்லாம் அந்த மாதிரி திருட்டு போகிறது இல்லை. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல திருட்டு தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 குரூப்புக்குள்ளே இது கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் நம்ம தலையிட போகிறதில்ல. அது கோர்ட்டில் தீர்மானிப்பாங்க யார் நடத்தணும் யார் நடத்தக்கூடாதுன்னு. அது பொதுமக்கள் நடத்துறது தான் இது. ஆனால் கோயிலோட சொத்துக்கள் பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்குது. நாளைக்கு சிவலிங்கம் சிலையை காணோன்னு சொல்லி இன்னொரு சிலையை கொண்டாந்து வைக்க முடியாது, வைக்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்குது. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோடனே அதை வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். விசாரணையில் வந்து யார் தவறு செய்திருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆர்கியாலஜி சட்டத்தில் வந்து அமல்படுத்த முடியுமாங்கிறத ஒப்பீனியன் கேட்டிருக்கோம்.
ஏன்னா அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சட்டத்தில் வந்து கெசட் பண்ண கோயில். அப்போ அந்த கோயிலில் இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் வேல்யூ இருக்க பொருட்களாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வந்து எதுக்கு எல்லாரும் பழைய சாமி சிலையெல்லாம் கடத்துறாங்க, புதுசாக ஒரு சிலை அடிச்சு கொடுத்துட வேண்டியதானே. ஏன்னா அதோட மதிப்பு வேற. கோயிலில் ஏன் தங்கங்கள் காணாம போது, அதுக்கு நகைக்கடையில் மட்டும் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடலாமே. ஏன்னா கோயிலில் இருக்க தங்கங்களுக்குள்ள அந்த பவருங்கிறது வேற ஒரு ஹிந்துவிசம் முறையில் அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படின்னு இருக்கும்போது இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். அதை பற்றி ஒரு ஆளுநருங்கிற முறையில் அவங்கள அலோவ் பண்ணுறது நம்ம விட்டு கடமை, அதெல்லாம் செஞ்சாலும். ஆனால் அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து ஆடிட் பண்ணி இப்போ எவ்வளோ நகை இருக்குது, அது எத்தனை கேரட், என்ன வெயிட், 2010 டிவிஷனல் செக்ரட்டரி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இருந்த நகை என்ன, இந்த இடைப்பட்ட காலத்தில் நகை கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, எவ்வளோ டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டொனேஷன்னா இப்போ சில பேர் வந்து ஒரு தோடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, சில பேர் இது வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது எல்லாமே டோட்டல் பண்ணால் குற்றம் சொல்கிறவர் மேலே தப்பு இருக்குதா இல்லை யார் மேலே தப்புங்கிறது வந்து தெரியும். தப்பு செய்யாதால் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது தானே.